குருஷேத்திர போர், அந்த 18 நாள் போர் நடந்த இடம் ரொம்பவே முக்கியமா மகாபாரதத்துல வந்து பார்க்கப்படுது. அந்த இடம் வந்து ஹரியானால இருக்கிறதா வந்து நம்பப்படுது. ஹரியானால மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய போர் சார்ந்த ஆயுதங்கள்லாம் வந்து கிடைச்சிருக்கு. இதனால வந்து மகாபாரதம் வந்து உண்மைதான் அப்படின்றது வந்து நிரூபணமாக சில பேரை நம்பப்படுது. ஆனா உண்மையா இல்லையான்றது இன்ன வரைக்கும் சரியா தெரியல. இப்ப நம்ம வந்து சொல்றோம் குருட்சேத்திர போர் மகாபாரதத்துல ஒரு கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான 18 நாட்கள் நடந்த இந்த மிகப்பெரிய போர் நம்ம சொல்றது வந்து வரலாறுகள் மூலியமாக சொல்றோம். சார் நம்ம நாட்டில் வியாசர் வந்து எழுதியிருக்கிறாரு, இதுக்கான புராணங்கள் வந்து நம்ம கிட்ட இருக்கு, சான்றுகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும் சரி, இதே போர் வந்து கிரேக்க மொழியில இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. கிரேக்க மொழியிலையா? ஆமா. கிரேக்கர்கள் சொல்லக்கூடிய 2 வரலாறு புத்தகங்களான ஹைகேசியஸ் அப்படின்னு ஒரு புத்தகமும், டைமதெசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமும், இந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு குடும்ப போர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. குரு குடும்ப போர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகாபாரதத்துல குருட்சேத்திர போரை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க.